அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 2 நாளாகமம் புஸ்தகம் 31 அதிகாரம் 21வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேளையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாசு என்னும் ராஜா தன்னுடைய ஆட்சி காலம் முழுவதும் கர்த்தருக்கு விரோதமாக அவன் துரோகம் பண்ணி கொண்டேதான் காணப்பட்டான். தேவனுடைய ஆலயத்தின் சகல விதமான பனிமுட்டுகளையும் துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தில் காணப்பட்டதான கதவுகளை பூட்டி போட்டவனாக எருசலேமின் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் அவன் மேடைகளை உண்டு பண்ணினவனாக தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு அவன் கோபமூட்டினவனாய் காணப்பட்டான். இதனால் தேசம் பாழாய் போயிற்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எசேக்கியா என்னும் ராஜா தன்னுடைய 25வது வயதில் ராஜாவாகிறார். அவர் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து பழுது பார்த்து தன்னையும் ஆலயத்தையும் ஆசாரியர்களையும் தேசத்தில் காணப்பட்ட ஜனங்களையும் கர்த்தர் என்ன கற்பித்தாரோ அதன் பிரகாரம் பரிசுத்தம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பஸ்காவை ஜனங்கள் ஆசரிக்கும்படி அவர்களை ஊக்குவித்து அதை மிகவும் சிறப்பாக இந்த ராஜா செய்தார். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு சுமார் 250 ஆண்டுகள் இப்படி எருசலேமில் நடந்ததில்லை என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அப்படியே எருசலேமில் பெரிய மகா சந்தோஷம் அந்நாட்களில் காணப்பட்டது. தேசம் இதனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. மிகவும் செல்வ செழிப்பினால் தேசம் நிறைந்து காணப்பட்டது. ஏனென்றால் எசேக்கியா ராஜா தேவனுடைய சமூகத்திலே தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தினவராய் செய்த எல்லாவற்றையும் தேவனுடைய பிரமாணித்தின்படியும் முழு இருதயத்தோடும் அவர் செய்தபடினாலே தேசத்திலே பெரிய சந்தோஷம் காணப்பட்டது. தேசமானது ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது போலதான் நாம் ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோடும் தேவனை தேடுகிறதான பொழுது பாழாய் போய் கிடைக்கிறதான சகல விதமான காரியங்களும் பசுமையாகவும் செழிப்பாகவும் மாற்ற கர்த்தர் வல்லமுள்ளவராய் காணப்படுகிறார். நம்முடைய தேசமானது ஒரு 75வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிற இந்த தினத்திலே நம்முடைய தேசத்திற்காக நாம் திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். அதற்காக நாம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேசத்தில் காணப்படுகிற சகல விதமான கொடுமைகளும் மாறட்டும். நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற சகல விதமான பாவ கட்டுகள் உடையட்டும். சகல விதமான விக்கிரக கோட்டைகள் உடைந்து தகரட்டும். அதற்காக நாம் திறப்பில் நின்று ஜெபிக்கிறதான பொழுது கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை, ஒரு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஒரு எசேக்கியா அந்த ஜனங்களுக்காய் திறப்பில் நின்று தன்னை தாழ்த்தி ஜெபித்தது போல நாட்களை நாமும் தேவ சமூகத்தில் நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய ஜனங்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறதான பொழுது கர்த்தர் பெரிய மாறுதலை, பெரிய ஒரு வெற்றியை, பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்து நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கார் வல்லமுள்ள தேவன். அவருடைய கரத்தில் நம்மையும் நம்முடைய தேசத்தையும் அர்ப்பணிப்போம். ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள எங்கள் அன்பின் நல்ல தொகுப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. பல போன வாழ்க்கையை மகா சந்தோஷம் உள்ளதாக மாற்ற நீர் வல்லமுள்ள தேவன். உம்மால் மாத்திரம் அது கூடும் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உமக்கென்று செய்கின்றவற்றை முழு இருதயத்தோடும் செய்ய பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை தருவதாக. இந்த 75வது குடியரசு தினத்தில் இந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தேசத்தை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. தேசத்தில் பெரிய ஒரு மாறுதல் உண்டாகட்டும். தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்து மக்கள் ஆண்டவரே
உம்மை அறிந்து கொள்ள வேண்டாப்பா. நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கத்தக்கதான வைராக்கியத்தை தேவன் தருவீராக. இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உம்மை போற்றுகிறேன், முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள்